இந்த பொண்ணு வாயில ஆக்சிஜன் டியூபை கனெக்ட் பண்ணி ஒரு பக்கெட் ஃபுல்லா தேனை நிரப்பி அதுக்குள்ள இவ்வளவு உட்கார வச்சிடறாங்க. அப்புறம் ரூம் ஃபுல்லா கேஸ் நிரப்பி அதுக்குள்ள இவ்வளவு கொண்டு போய் வச்சுட்டு ஒரு லேடி வந்து உன்னால முடிஞ்ச அளவுக்கு மூச்சு பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஆக்சிஜன் மாஸ்க் ரிமூவ் பண்ணிடுறாங்க. இப்போ எல்லாம் வெளியே போயிட்டு அந்த ரூமோட சேர்த்து அந்த பொண்ணையும் கொளுத்தி போட்டுடுறாங்க. கொஞ்ச நேரத்துல டெம்பரேச்சர் அதிகமாகி அந்த பொண்ணு முகத்துல எல்லாம் ஏதோ பொக்கலாம் மாதிரி வருது. ஆனாலும் நெருப்பு அணைக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீட் ரொம்ப அதிகமாகி தேன் எல்லாம் கெட்டியாக ஆரம்பிச்சிருது. உடனே இதுக்கு மேல அவளால தாங்க முடியாதுன்னு அந்த ரூமுக்கு போற ஆக்சிஜனை நிறுத்திடுறாங்க. ஆக்சிஜன் இல்லாதனால அந்த நெருப்பு நின்றுது. அது நின்று அடுத்த செகண்டே மறுபடியும் ஆக்சிஜன் அனுப்பி அந்த ரூம்ல பாக்டீரியாவால வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுவாங்கன்னா அந்த பொண்ணோட இம்யூன் சிஸ்டம் ரொம்பவே வீக்கா இருக்கும். அதனாலே அந்த பொண்ணால அவ பாடி ஃபுல்லா கவர் பண்ணாம வெளியே கூட போக முடியாது. சோ அவ இம்யூனிட்டி மறுபடியும் பலப்படுத்துறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணை வெளியே வர சொல்றாங்க. உடனே அவளும் வெளியே வரா. அப்போ அவ முகத்துல இருந்த பொக்களம் எல்லாம் காணாம போய் இவளும் நல்லாவே குணமாகிடுறா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்புற மாதிரியாடா இருக்குன்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா என்னாலையும் நம்ப முடியல. அப்புறம் ஏன்டா கதையை போட்டேன்னு கேட்டா அவசரத்துக்கு வேற ஸ்டோரி கிடைக்கல. அதான் இப்படி.